அது எல்லாம் நல்லா இருக்குங்களா? ஒரு கொத்தரங்காய் தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? 1/4 கிலோ கொத்தரங்காய் வாங்கி அதை சின்ன சின்ன 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு வேக்காடு விட்டு வச்சுருக்கேன். என்ன செஞ்சுருக்கேன்னா எண்ணெயை சூடு பண்ணிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் சரி சின்ன வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா வதங்கிச்சா நம்ம வீட்டில் திருவையில் அரைச்ச மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல கொத்தரங்காய் அதை எடுத்து சேர்த்து ஒரு கலர் விட்டுது. கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொத்தரங்காய் அதில் சேர்த்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இதில் நைஸாக அரைக்காமல் நரப்புறன்னு தான் அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு தேவையான உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கிளறிட்டு பார்த்துக்கலாம். சூப்பராக கொத்தரங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சா? கொத்தரங்காய் வாங்கி சாம்பாரில் போடுவோம், பொரியல் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணாமல் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.